السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் நபி என்ற சொல்லுக்கும் ரசூல் என்ற சொல்லுக்கும் வேறுபாடு உண்டா, நபிமார்கள் வேறு ரசூல்மார்கள் வேறு என்று சொல்லுகிறார்களே, அந்த கூற்றுக்கு ஆதாரங்கள் உண்டா என்பதை பற்றி ஓரளவுக்கு நாம் நேற்றைய தினம் ஆய்வு செய்தோம். அதுல முக்கியமாக நேற்று இறுதியாக நாம் என்ன குறிப்பிட்டோம் என்று சொன்னால், நபிமார்கள் என்றால் அவர்களுக்கு வேதம் இருக்காது, ரசூல்மார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேதம் இருக்கும் என்று சில பேர் வாதிடுகிறார்கள். அவர்கள் வாதம் தவறு. ஏனென்றால் நபிமார்களுக்கு வேதம் கொடுத்ததாக திருமறை குர்ஆன் பல வசனங்களில் சொல்கிறது என்பதை நேற்று இறுதியாக நாம் உங்களுக்கு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டி அதை சொன்னோம். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இதை மாற்றி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, நபிக்கு தான் வேதம் இருக்கு, ரசூல் ஒரு வேதம் இருக்காது. ஏற்கனவே நபிட்டு வேதத்தை வச்சு இவர் ஃபாலோ பண்ணுவாரு, ரசூல் வரலாம், நபிகள் நாயகத்துக்கு பிறகு ரசூல் வரலாமே தவிர நபி வர முடியாது, நபி தான் கிரேடு கூடுனது என்றும் அவர்கள் இன்னொரு சாரார் சொல்றாங்க. அவங்க வாதம் சரியானு பாத்தீங்கன்னா அதுவும் தவறு. ஏன்னு கேட்டா, வேதம் கொடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூல்மார்களுக்கு வேதம் கொடுத்தாங்க, ரசூலை சொல்லிவிட்டு ரசூலுக்கு வேதம் கொடுத்த, நபியை சொல்லிட்டு நபிக்கு வேதம் கொடுத்தாங்க. இப்ப நபி ரசூல் என்பதெல்லாம் ரெண்டும் ஒரே கருத்துடைய சொல்லுவானது தவிர ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பட்டதோ அல்ல அந்தஸ்துல ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததோ அல்ல அப்படிங்கிறது விளைவிக்கணும். அதுக்கு சான்றாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 136வது வசனம், இதில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அவனுடைய தூதரை நம்புங்கள், அவனுடைய ரசூலுக்கு அவன் அருளிய வேதத்தை நம்புங்கள். வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, அவனுடைய ரசூலுக்கு அருளிய வேதத்தை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுக்கு வேதம் இருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல நபிங்கிற சொல்ல அல்லாஹ் யூஸ் பண்ணிருக்கான். வேதங்கிற நபி என்ற முறையில தான் கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு கிதாபில்லதீ நஸ்ஸல அலா நபியிஹி என்று சொல்லியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லல, ரசூலுக்கு அனுப்பிய வேதத்தை நம்புங்கள். 4:36 எப்படி இருக்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயம் 83வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், ஒல்லா சமீஉ மா உன்ஸில இல ரசூல் தரா அய்யுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறான். என்ன நிகழ்ச்சின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க சந்தித்தது யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது பல தெய்வ நம்பிக்கை உள்ள மக்களை சந்திச்சாங்க. மதீனாவுக்கு போன பிறகு யாரை பார்க்கிறாங்க கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம், மூசா நபியுடைய வழிவந்தவர்கள் சொல்லக்கூடிய யூத சமுதாயம், 2 சமுதாயத்தையும் தான் பார்க்கிறாங்க. அப்ப அந்த சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேதங்கள்ல இருந்த நபிகள் நாயகத்தை பற்றி அறிஞ்சு வச்சிருக்காங்க. நபிகள் நாயகத்தை பற்றியான முன்னறிவிப்பு அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சு விட்டால் கூட இப்ப இருக்கிற அந்த வேதத்திலேயே நபிகள் நாயகத்தை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது என்பதை நம்ம பைபிளில் நபிகள் நாயகம்ங்கிற ஒரு தலைப்பில் நூலாக போட்டுக்கிறோம். அவ்வளவு வசனங்கள் அதுக்கு சான்றா இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பற்றி பைபிளையும் யூத கிறிஸ்தவ வேதங்களையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்னும் வசன சான்றா இருக்கு என்று சொல்லி அது தனி நூலாக நாங்கள் எழுதிக்கிறோம். நீங்க பாத்துக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்று கேட்டா, அந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வரும்பொழுது குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்ட உடனே அவர்களுக்கு இறை வார்த்தை தான் அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த வேலை அதுல உள்ள சொல்லப்படுற செய்தி, அதுல ஆகிரத்தை பற்றி சொல்லப்படும், அதுல சொர்க்கத்தை பற்றி சொல்லுவாங்க, அதன் பிறகு பல்லக ராஜ்யம் சொல்லுவாங்கல்ல, ஆகிரத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒத்தவா இருந்தவங்க இதை கேட்டவர்கள் கண்ணீர் வெடித்து அழுதார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லா சமயமும் உன்ஸில இல ரசூல், இந்த ரசூலுக்கு அனுப்பப்பட்டவர்கள் செய்யும் பொழுது தரா ஆயுனகும் தஃபீலு மினத் தம்இ, கண்கள் இரத்த கண்ணீர் வடிப்பதை காண்கிறீர், மிம்மா அரஃபு மினல் ஹக்,
சத்தியத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் ஆகா கரெக்டாக இருக்கிற இறை தூதர்கிறாரு இதுதானே நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டிருந்துச்சு என்று விளங்கி அவர்கள் கண்ணீர் அடித்தார்கள். ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்துட்டானே, ஒரு நல்ல ஒரு தூதரை வந்து சந்திக்கிற வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டானே என்று சொல்லி அந்த சமுதாய மக்கள் இந்த திருக்குறானை கேட்டு கண்ணீர் எடுத்து சொல்றான். பாயிண்ட் என்ன என்று கேட்டால் இவர் ரசூல், இவர் நபி இல்லை, ரசூலுக்கு அருளப்பட்டதுங்க, நபிக்கு அருளப்பட்டதுன்னு சொல்லல. ரசூலுக்கு அருளப்பட்ட வேதம் என்று சொல்வதில் இருந்த நபிக்கு வந்து வேதம் அருள்ற மாதிரி ரசூலுக்கு வேதம் அருளப்படும். ரசூல் என்ற சொல்லுக்கு வேதம் இல்லாதவர் என்று அர்த்தம் கிடையாது என்று விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து 9வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா அல் ஆராபு அசத்து குஃப்ரன் நிஃபாகா வஅஜிது அல்லாஹ் யஅலமு ஹுதூதமா அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த கிராமவாசிகள் இருக்காங்களே, அவங்க வந்து ரொம்ப நிராகரிப்பா இருக்கிறாங்க, ரொம்ப 2 வருஷம் போடுறாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இவர்கள் வந்து ரொம்ப கடுமையான நிராகரிப்பிலையும் கடுமையான சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் தனது தூதருக்கு அனுப்பினால அவருடைய விதிகளை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் தனது தூதருக்கு அருளினான், ரசூலுக்கு, நபிக்கு அருளினான் சொல்லல, அன்ஸல அலா ரசூலிஹி, தனது ரசூலுக்கு அருளியதை அவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் என்று ரசூல் என்றால் வேதம் வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 9:37. அதே மாதிரி வந்து 5:44 எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னா அன்ஸல்னா தௌராத்தை நாம் வந்து அறிந்தோம், புதன் நேர்வழியாக அறிந்தோம், ஃபியா புதன் நூல், அதில் ஒளியும் இருக்கிறது, யஹ்குமு நபியூன, அதை வைத்து பல நபிமார்கள் தீர்ப்பளித்தார்கள் போது ரசூலுங்கிறது வந்து அந்தஸ்தாயிருது. ஒரு வேதத்தை பிந்தி வந்த நபிமார்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக ரசூல் என்றால் வேதம் கொடுக்கப்பட்டவர் என்ற கருத்து தருகிறது. இப்ப ரெண்டையும் இணைத்து வைத்து பார்த்தோம் என்று சொன்னா நபியை சொல்லும் பொழுது நபிக்கு அருளப்பட்ட வேதம் அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுக்கு வேதத்தை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். ரசூலுங்கிற சொல்ல பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா அவர் வேதம் கொடுத்த ரசூலுக்கு அருள, ரசூலுக்கு அருளப்பட்டது என்று எல்லாம் குறிப்பிடுகிறார். அதனால நபி என்று சொன்னாலும் ரசூல் என்று சொன்னாலும் அவர் வந்து வேதம் கொண்டு வரணும், அல்லாஹ்வுடைய செய்தி என்று ஒன்றை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைத்து அந்த செய்தியின் அடிப்படையில் உரசி பார்க்க வாய்ப்பு கொடுக்கணும். நான் வந்து குர்ஆனை மெய்ப்படுத்த வந்திருக்கிற சூழல் என்று ஒரு சொன்னார்னா போய் சொல்றாரு. நான் குர்ஆனை மெய்ப்படுத்த வந்த நபின்னு ஒருத்தர் சொன்னார்னு சொன்னா அவர் போய் சொல்கிறார். நீ நபியாவே இரு, நீ ரசூலாவே இரு, நபி வர முடியாது ரெண்டாவது பேசுவோம். நீ நபியாவே இருந்துட்டு ரசூலாக இருந்துட்டு உன்னுடைய வேதம் எங்க? நபி தான் வேதம் இருக்க வேண்டும், அதை கொண்டு வா. ரசூல் என்றால் நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி என்று நிறைய பேர் ஆகிட்டாங்களே, ஒருவரும் வேதம் கொண்டு வரல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சமுதாயத்துக்குள்ள இருந்துகிட்ட குழப்பம் உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த குர்ஆனத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். நீங்க என்ன மெய்ப்பிக்கிற? குர்ஆன் தான் கேமரா வரைக்கும் இருந்து மெய்ப்பிச்சுட்டு இருக்கிற, எல்லாத்துக்கும் என்ன பேர் வாங்கி தர போற? குர்ஆன் இருக்குது, அந்த பேக் பார்த்து விளங்கிட்டு போக போறோம், நீ என்ன எக்ஸ்ட்ரா வந்து குர்ஆனை வச்சுட்டு விளக்கம் சொல்ல போற அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா இந்த புதுசா நபி ரசூல்ங்கிற சித்தாந்தங்கள்லாம் வராம இருக்கும். இது நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா ரசூல் சொன்னா இன்னொரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. ரசூல் என்று சொல்லிட்டு என்னன்னு கேட்டா தனி ஷரியத் அவருக்கு இருக்கும், நபிங்கிறவருக்கு தனி ஷரியத் இருக்காது, அதற்கு வேறமெல்லாம் வரும். இது வேற வியாக்கியானம். இந்த கருத்துடையவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் சொன்னா வேதமும் இருக்கும், பிளஸ் அவருக்கு தனி சட்டத்துக்கு இருக்கும். நபின்னு சொன்னா வேதம்லாம் கொடுப்பா, என்ன இருக்கும் கேட்டா ரிமைண்டர் தான். ஏற்கனவே சொன்ன அதே சட்டங்கள் தான் நபிக்கு வருமே வேற புது சட்டங்கள் ஒன்று வராது. முந்தின ரசூலுக்கு என்ன சட்டமோ அதுதான் அவர் பின்பற்றி இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு இருக்கும் என்று இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அது சரியான்னு பாத்தீங்கன்னா நபிக்கு சரியத் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, ரசூலுக்கு சரியத் இருக்குன்னு சொல்லுது. தனி மார்க்க இருக்கிறவருக்கு பேசும் பொழுது நபியினால் அவருக்கு ஒரு சரியத்தை கொடுத்திருக்கோன்னு வருது, ரசூலை சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சரியத்தை கொடுத்திருக்கோன்னு சொல்லி திருவரை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ரசூலுக்கு சரியத் இருக்கு என்று தெரிந்து கொள்வதாக இருந்தால் 9வது அத்தியாயத்தில் சூரத்து தௌபாவில 33வது வசனத்தில் எல்லாம் சொல்ற ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அவன் தான் தனது தூதரை நேர்வழியோடு அனுப்பினான். ரசூலை அர்ஸல ரசூலஹு, தன்னுடைய ரசூலை அனுப்பினான் நேர்வழியோடு. அவன் ஒன்றிக்கல தீனுல் ஹக், சத்தியமான மார்க்கத்தோடு தீனோடு அனுப்பினான். தனி தீன் ரசூலை அனுப்புற ஒரு தீனை கொடுத்து உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்புகிறான். தீன் என்றால் மார்க்கம். அப்ப சத்தியமான மார்க்கத்தை கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா ரசூல் என்ற சொல்லோட சத்திய மார்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நினைத்து அல்லாஹ் சொல்றான். ரசூலுக்கு சரியத்திற்கு விளங்குது, ரசூல்னா உங்களுக்கு சரியத்திற்கு, இது எந்த ஒரு பற்றியும் இல்ல. அதே மாதிரி 23:44 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா அர்சல்னா ரசூலுனா தத்ரா, பிறகு நம்முடைய தூதர்களை அதற்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே வந்தோம். குல்லமா ஜா உம்மத்தன் ரசூலுஹா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் சமுதாயத்திற்கும் அவர்களுக்குரிய தூதர் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் கஸபூஹு, அவரை மறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கு ஒரு தூதர் தான். உம்மத்திலே சமுதாயம், சமுதாயம் தனி மார்க்கம்.
ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் வரும் பொழுதெல்லாம் அவங்க வந்து பொய்ப்படுத்தினாங்க, நம்ம மறுத்தார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூல் என்றவருக்கு மார்க்கம் கொடுக்கப்படுகிறது. ரசூல் வந்த உடனே அவர் ஒரு தனி சமுதாயம் ஆகிறாரு, அவரும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் தனி சமுதாயம் ஆகிறாங்க, தனி மார்க்கம். அந்த கருத்து இங்கிருந்து இறங்குறது. இதே கருத்து வந்து 16வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலையும் உலகத் பாசனா பீக்குள் உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூலை நாம் அனுப்பினோம், ஒவ்வொரு உம்மத்துக்கு ஒரு ரசூலை தூதர் அனுப்பினோம் என்று சொல்லி காட்டுறாங்க. எல்லா சமுதாயத்துக்கு ரசூல் அனுப்பியிருக்கோங்க. அப்ப எல்லா சமுதாயத்துக்கும் எச்சரிக்கை செய்யாம எச்சரிக்கை செய்வோர் அனுப்பாமல் இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப தூதர் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா நபிதான். நபின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா ரசூல் தான். இதை வித்தியாசப்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது என்பதற்காக வழங்கிடுவான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 17வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், உமாக்குன்னா அஜீபீன ஹத்தா நபாஸ ரசூலா, எந்த ஒரு சமுதாயத்தை நம்ம அழிக்கிறதா இருந்தா ரசூலை அனுப்பாம நம்ம அழிக்க மாட்டோம். ஒரு தனி மார்க்கத்தை கொடுத்து விட்டு அவர் மூலமா போதனை செஞ்ச பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் தான் அனுப்பமே தவிர எச்சரிக்கை செய்கிற ஆளை அனுப்பாம யாரும் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ரசூலுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்புவேன், அவர் வந்தால் ஒரு சமுதாயமா உருவாகி போயிடும் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 10:47 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு புள்ளி உம்மத்து ரசூல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரசூல் இருக்கிறார். ஒரு சமுதாயம் தான் ரசூல் இருக்கணும், ஒரு சமுதாயம் தான் ரசூல் இருக்கணும். அவங்களுடைய ரசூல் வந்த பிறகு அவர்களுக்கு முடிவு நீதியான தீர்ப்பளிக்கப்படும் சொல்லி காட்டுறான். 10:47 சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் வந்து என்ன காட்டுக்குன்னு கேட்டா, ரசூல் என்று வந்தவருக்கு சரியத்து இருக்கும், ரசூல் வந்தவருக்கு வந்து அவருக்கு ஒரு மார்க்கம் இருக்கும். ரசூல் வந்தவன உம்மத் ஆகிக்கிறோம், அவர் பின்பற்றக்கூடியவர்கள் தனி சமுதாயம் ஆகிக்கிறோம்னு சொன்னா தனி சரியத்தை கொண்டு வர்றாங்கன்னு விளங்குது. ரசூலுக்கு தான் இப்படி இருக்குதா, நபிக்கு எந்த மாதிரி இருக்கு? ரசூலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா நபியை எடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யும், அதே மாதிரியான கருத்துல வருகிறது. பாருங்க, திருக்குறான்ல 7:150 எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகத்தை சொல்லும்போது அல்லது எத்தபியோன ரசூலன் நபிய, அவர்கள் இந்த நபியையும் இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டாவது அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்ற வார்த்தையும் சேர்த்து ரசூல் என்ற வார்த்தையும் சேர்த்து ஒரே வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா 7:158 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புங்கள், ரசூலிஹி, அவருடைய தூதரை நம்புங்கள், அந்நபியி, நபியை நம்புங்கள், ரசூலை நம்புங்கள், நபியை நம்புங்கள். ரெண்டு கிரேடா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப ரசூலுங்கிறது அவங்கதான், நபிங்கிறது அவங்கதான், அவங்கதான் ரசூலாவும் இருக்கிறாங்க, அவங்க நபியாவும் இருக்கிறாங்க. ரெண்டுமே ஒரு ஆளுக்கு உள்ளதுதான் என்பதை இதுல இருந்து வழங்கிக் கொள்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து 19வது அத்தியாயம் 54வது வசனத்துல சொல்லும் பொழுது இஸ்மாயில் நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒதுக்குறுகள் கிதாபு இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நினைவு கூறுவதாக சொல்லிட்டு இன்னொருக்கான சாதிக்கல் தான், அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். கான ரசூல நபியா, அவர் ரசூலாவும் நபியாக இருந்தார். இஸ்மாயில் நபி இருக்கிறாங்களே, அவங்க ரசூலாவும் இருந்தாங்க, நபியாவும் இருந்தாங்க. ஒண்ணு காட்டுறாங்க, ரசூல் தான் நபி தான். ரசூல் தான் அங்க வாங்குறாரு, நபினா கொடுத்தார். ரசூல் சொன்னா அல்லாஹ்விடமிருந்து செய்தி வாங்கின வகையில் அவர் வந்து மெசஞ்சர் செய்தி வாங்கியிருக்கிறார். மக்களுக்கு சொன்ன வகையில் அவருக்கு என்ன பெயர்? நபி, அறிவிப்பவர். இந்த நபியில அறிவிப்பவர், ரசூல்லா செய்தியை பெற்றவர் என்று ஒருவராக தான் இருக்காரு. அறிவிக்கிறவர் செய்தியை பெற்றுதான் அறிவிப்பாரு, செய்தியை பெறாத அறிவிக்க முடியாது. அதனால ரெண்டு டியூட்டி, ரெண்டு காரியத்துக்கு தான் அந்த பேரை தவிர ஒரு ஆள் நபியா இருந்தா கண்டிப்பா ரசூலா இருப்பார், ரசூலா இருந்தா நபியா இருப்பார். அதுதான் இந்த வாசம். அதே மாதிரி மூசா நபியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், உல்குர்ஃபில் கிதாபி மூசா, இந்த வேதத்தில் மூசாவை பற்றி நினைவு கூறுகிறார்கள் சொல்லிட்டு இன்னகுக்கான முகலசன் காண ரசூல நபியா, அவரும் ரசூலா இருந்தார், நபியா இருந்தார் என்று 19வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இதுல இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒரு சமுதாயத்தை அனுப்பப்படுறாங்க, ஒரு சமுதாயத்தை அனுப்பப்படுறாங்க. மூசா நபிக்கு வேலை வரும், இவர் வந்து பேச தெரியாது. மூசா நபிக்கு கொஞ்சம் பேச்சு அப்படி குறைந்தவர், கொஞ்சம் திக்குவாய் அவருக்கு. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சப்போர்ட்டுக்காக வந்து எல்லாம் சேர்த்து கேட்டு அனுப்பி வைக்கிறான். ரெண்டு பேரும் போய் அவன்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்டா, பிறவன்ட்ட வந்து சொல்றான், அல்லாஹ் ஃபக்கூலா, நீங்கள் ரெண்டு பேரும் போய் பிறவன்ட்ட சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பிக்க, நாங்கள் இரண்டு பேரும் உங்கள் இறைவனுடைய இரண்டு தூதர்களாக வந்திருக்கிறோம், ரசூலா வந்திருக்கோங்கிறாங்க. இவங்க அப்படி ஒருத்தர் தான் ரசூல், ஒருத்தர் நபி. இவங்க ஆர்குமெண்ட் பிரகாரம் வேத வாங்கினார்ல மூசா, அவர் தான் ரசூல். இவர் வந்து சைடு சப்போர்ட் தானே, இவர் நபின்னு சொல்லணும். ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றான், ஆரம்பத்துக்கு தனி வேதம் கொடுக்கப்படவே இல்லை. மூசாவை கொடுத்த வேதத்தை சைடு சப்போர்ட் தான் பண்ணாரு. அவரை சொல்லும் போது அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா ரசூலுங்கிறான். கூலா ரெண்டு பேரும் போய் சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பிக்க, நாங்கள் ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களா வந்திருக்கிறோம். ரெண்டு பேரும் சொன்னா சொல்றான். இவங்க ஆர்குமெண்ட் ஒரு ஆள் சொல்லணும், ரெண்டு பேரும் சொன்னதுல இருந்து ரெண்டு ஒண்ணு விளங்குது. ரசூலுங்கிற ஒண்ணுதான், நபிங்கிற ஒண்ணுதான், ரெண்டுக்கு டிஃபரென்ஸ்லாம் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி இந்த கருத்து எங்க இருக்குன்னு கேட்டா 36வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல இருக்குது இது. அப்ப இது 20:47 இருக்குது, தாகாவுல இந்த கருத்து இருக்கிறது.
அப்ப இதெல்லாம் எழுதி சொல்றேன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபியும் வரையலாம் ரசூல் வரையலாம் ரெண்டு ஒண்ணுதான் விளங்கிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏன் நபி வரையலாம்ங்கிற காரணத்தை நம்ம கொஞ்சம் தொடர்ல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து கவனிச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம், இறை தூதர்கள் வர்றாங்க இல்லையா, இறைவனுடைய தூதர்களா இருக்கிறவங்க எப்படி எல்லாம் அனுப்பப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர மற்ற காலங்களில் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் அந்தந்த பாஷைக்கு ஏற்றவாறு அனுப்பப்பட்டார்கள். நம்ம அதை விளைவிக்கணும். அதாவது ஒரு மொழி அரபு மொழி தான் தேவ பாஷை அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே கிடையாது. உலகத்தில் உள்ள மொழிகள் அரபு மொழி தான் சிறந்த மொழி என்றும் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. இஸ்லாம் தான் முதல் மொழி என்றும் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. மொழியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கு என்ன பார்வை என்று கேட்டா, எல்லா மொழியும் சமம்ங்கிறதா இஸ்லாத்தினுடைய பார்வை. எந்த மொழியும் சிறந்த மொழியெல்லாம் கிடையாது, எந்த மொழி மட்டமானதும் கிடையாது. எல்லா மொழிகளுமே சமமான அந்தஸ்து கொண்டவைதான். மொழி என்பது நம்முடைய கருத்தை சொல்வதற்குரிய ஒரு சாதனமே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ், எதுவுமே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாஷை கிடையாது. இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இதை சொல்லுவதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ரசூலை நாம அனுப்பினாலும் எப்படி அனுப்புவோம்னு கேட்டா, அந்த மக்களுடைய மொழி என்ன என்பதையும் அந்த தூதருடைய மொழி என்ன என்பதை பார்த்து தான் நம்ம அனுப்புவோம். எந்த தூதர் அனுப்பினாலும் என்ன இருக்குன்னு கேட்டா, அவருக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? தூதருக்கு தெரியணும். ரெண்டாவது யாருக்கு தெரியணும்? ரெண்டாவது மக்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்படுறாரோ அவங்களுக்கு தெரியணும். அப்ப அந்த காலத்தில் நபி அனுப்பப்பட்டதெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எத்தனை நபிமார்களாக அனுப்பியிருப்பான், அனுப்பாலும் விட்டுருக்க மாட்டாங்க. எந்த சமுதாயமும் நபி எடுக்காமல் விட்டவில்லையே குர்ஆன் சொல்லுது. இந்த உம்மத்தின் இல்லா கலாபிகா நபீர், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்தவர் வந்தே இருக்கிறார்கள். கண்டிப்பா அல்ல அனுப்பியிருக்கிறான். யாருக்கு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கு யார் யார் அல்ல அனுப்பினாங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி நபிகள் நாயகத்துக்கு உலகத்தில் என்னென்ன பாஷைகள்லாம் இருந்துச்சோ எல்லா பாஷையை பேசக்கூடிய மக்களுக்கும் அந்தந்த பாஷையில நபிமார்கள் அனுப்பி அந்தந்த பாஷையில வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நம்ம நம்ப வேண்டும். அது திருக்குறான் எப்படி சொல்லுன்னு கேட்டா, 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னா மின் ரசூலின், எந்த ஒரு தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லாத விசாரணை கௌமிகி, அவரது சமுதாயம் பேசுகிற மொழியில் தான் அனுப்புவோம். அவர் எந்த சமுதாயத்தை சந்திக்கிறாரோ அந்த சமுதாயம் பேசுகிற மொழியில் தான் நாம் அனுப்புவோம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக லிதுபஷ்ஷிர பிஹில் முத்தகீன, உமல் மொழியில் நான் எளிதாக்கி வைத்திருப்பது எதற்கு என்று கேட்டால், நீ மக்களுக்கு விளக்குவதற்காக. உனக்கு தெரிஞ்ச பாஷையில் இருந்தா உனக்கு விளக்க முடியும். அப்ப அரபியை தேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அரபி சிறந்தவங்களுக்காக இல்ல, இவருக்கு அரபி தான் தெரியுங்கிறதா காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில் அனுப்பினாலே அவங்க விளக்கம் கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் உமது மொழியில் அருள் இருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சதுனால அனுப்பியிருக்கிறேன். அரபி சிறந்ததுனால அனுப்பல. உனக்கு மலையாளம் தெரியாது, உனக்கு சிங்களம் தெரியாது, உனக்கு ஆங்கிலம் தெரியாது, உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. உனக்கு அரபியா தெரியும். அதனால அரபு மொழியில் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன நம்பணும் என்று கேட்டால், நபிமார்களை பொறுத்த வரைக்கும் 1400 வருஷத்துக்கு வரைக்கும் நபி கிடையாது. நபிகள் நாயக காலத்திலிருந்து அதுக்கு முந்தைய காலங்களில் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அந்தந்த மொழி பேசுகிற நபிமார்களும் அந்தந்த மொழியில் வேதங்களும் அருளப்பட்டன. அது யார் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்ல மாட்டோம். அனுப்பப்பட்டார்கள் என்ற அடிப்படையை நாம் ஒத்துக்கொள்வோம். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் கடவுளாகி விடுவாங்க. அப்படி அனுப்பப்பட்டவர்களை தான் செய்வாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குவோம் சொன்னோம். அவங்க நடந்து போன பிறகு அவங்கள கடவுளாக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இப்படிதான் உருவாச்சு உலகத்தில். அப்ப இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் தான் இறைவனாக ஆக்கப்பட்டார்கள் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்ப இப்படி நீங்க நம்பணும். எப்படி நம்பணும்? நம்பி அதாவது அரபு மொழியில மட்டும்தான் வேலை வந்துச்சு கிடையாது. நமக்கே தெரியும் ஹிப்ரு மொழி, ஈசா நபியுடைய மொழி என்ன, ஹிப்ரு மொழியில பேசினார். அவர் கூப்பிட்டதால ஹிப்ரு மொழியில வந்திருக்கும். சிலர் அரமாய்க்கு மொழியில பேசியிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அரமாய்க்கு மொழியில அந்த வேதம் வந்திருக்கும். ஜபூர் வேதம் எல்லாம் அந்த மாதிரி பாஷையில வந்திருக்கும். தவறாத்தெல்லாம் அப்படி வந்திருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன பாஷை தெரியுதோ அந்த பாஷையில் இறை தூதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்பதை நபிமார்கள் வரலாறு தெரிவதற்கு முன்னாடி இந்த அடிப்படை அறிந்து கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம், அப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும் உன்னத எல்லா மொழிக்கும் வர்ற மாதிரி செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும்போதால் அது நிறைய பேர் கேட்பாங்க. அதுவே அரபி மொழி தேர்ந்தெடுக்கணும் சிறப்பா, உலகத்துக்குலாம் ஒரு தூதர் அனுப்பும்போது அரபு மொழி பெருசா தேர்ந்தெடுக்கணும் என்ற மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் இஸ்லாம் சொல்லுது? அது எனக்கு மற்ற கேட்பாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்பாங்க. அதுக்கு என்ன இஸ்லாத்தினுடைய பதில் என்னன்னு கேட்டா, ஒரு மொழியில உலகத்துக்குலாம் அனுப்பக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மொழியில தான் அனுப்ப முடியும். சரி வச்சுக்கிறோமா, அரபியில் அனுப்ப வேணாம். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவரை இறைத்தூதர் ஆக்கி அவருக்கு தமிழ்ல வேலை கொடுத்தோன்னு வைங்கள, அப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? மற்ற மொழிக்காரன் அந்த கேள்வி கேட்க எந்த மொழியில் அனுப்பினாலும் வேற ஒரு மொழிக்காரன் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்காத முறையில் இதை எப்படி செய்ய முடியும்? யாரும் செய்ய முடியாது. அப்ப ஏதாச்சும் ஒரு மொழியில தான் அனுப்ப முடியும். ஒரு உலகத்துக்குலாம் ஒரு தலைவர் அனுப்பும் பொழுது, உலகளாவிய சமுதாயத்துக்கு வழிகாட்டு அனுப்பும் பொழுது ஒரு மொழியில் அனுப்பினா மொழிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. பெரிய விஷயம் கிடையாது. மொழி இருக்கிற பெரிய விஷயமா?
அரபு நாட்டுல விசா வந்தா நமக்கு 4 பேர் தெரிஞ்சு விசாரிச்சு தெரிஞ்சுதான் செய்யறோம். அரபுல இருக்கு நம்ம தூக்கியா போட்டு போறோம். அப்ப கோர்ட்ல இருந்து இங்கிலீஷ் சம்பந்தம் வந்தா நம்ம போய் வாங்கி தெரிஞ்சுக்கிறதான செய்யறோம். அந்த மாதிரி ஏற்படுதான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்து அரபியில அனுப்புறதுக்கு அரபு மொழி சிறப்பு காரணம் நினைக்கிற கூடாது. எல்லா மொழி முந்தின மொழி கூட இருக்குன்னு சொல்ல போலாம். அரபு மொழி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி தான் அந்த அரபு நபி கூட்டத்தாரு கத்துக்கிட்டாங்க. இப்ப இஸ்மாயில் நபியுடைய லாங்குவேஜ் கூட அரபு மொழி இல்ல. அதுக்கு பின்னாடி அரபு மொழி உருவாகுது செயல் புகாரிலே பார்க்கலாம். அப்ப அரபு மொழி என்பது பிந்தின மொழி தான். தமிழ் அளவுக்குலாம் ரொம்ப பழைய காலத்து இலக்கியம் கொண்டதெல்லாம் இல்ல. இன்னும் கூட அரபு மொழி இலக்கியம் எழுதப்பட்டு இலக்கணங்கள் எழுதப்பட்ட 1200 வருஷம் தான் ஆகுது. இஸ்லாம் வந்த பிறகுதான் அந்த மொழிக்கு இலக்கணம் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு மொழிதான். அதனால மொழி சிறப்பு என்ற அடிப்படையில் எல்லாம் நம்ம அரபு மொழியில் அருளப்படல. அந்த எந்த ஏரியாவுக்கு எல்லாம் அனுப்ப நினைக்கிறாரு அந்த ஏரியா யாரு அனுப்ப நினைக்கிறாரு அவரு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இவருக்கு அரபுதான் தெரியும், இவரு அரபுல அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பிட்டா அது உலகளாவிய அளவுக்கு உள்ள ஒரு வேணும். இப்படி நம்பணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்து என்ன ரசூல்மார்களை நம்ப வேண்டிய விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் அனுப்புறது இல்லையா, ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு சமுதாயத்தை தூதர் அனுப்புறோம். பெரும்பாலும் ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் வழிகாட்டுறதுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு டைம்ல ஒரு தூதர் போதும். அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த மரபையும் கூட உடைச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல பெரும்பாலும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அனுப்பிட்டாலும் சில சமுதாயத்துக்கு சில காலங்கள்ல ஒரே நேரத்தில் 2 தூதர்களை அனுப்பிடுவான். ஒரே மக்களுக்கு ஒரே சமயத்துல ஒரே ஊருக்கு 2 தூதர் 3 தூதர் எல்லாம் என்ன செய்யறாங்கல்ல அனுப்பி வைக்கிறான். அவர்கள் கண்ட எதிர்ப்பை பார்த்து விட்டு அவர்களுக்கு பக்கபலமா இருப்பதற்காக வந்து என்ன எல்லாம் ஹிக்மத்தை நாடுனாலும் அதுக்கு நம்ம சொல்லப்படவில்லை. ஆனால் அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமுதாயத்துக்கு 1க்கு மேற்பட்ட தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்பது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் என்பது பெரும்பான்மையாக உள்ளது. பெரும்பாலும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர், சிறுபான்மையாக ஒரு சமுதாயத்துக்கு 2-3 தூதர் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத திருமலை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, யாசின் சூரா நீங்கள் எல்லாம் அடிக்கிறது. யாசின் சூரா 36வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏழுஹிபுலஹும் மஸலன ஸஹாபல் கர்யா இஜ்ஜாஹல் முர்ஸலூன். அதாவது அந்த கிராமவாசிகளுடைய வரலாற்றை அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு கிராமத்தை சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த கிராமவாசிகளின் வரலாற்றை அந்த மக்களுக்கு சொல்கிறாக. இது ஜாஅல் முர்ஸலூன். அந்த சமுதாயத்திற்கு பல தூதர்கள் வந்தார்கள். அந்த சமுதாயத்தின் பல தூதர்கள் வந்தார்கள் அப்படின்னு அந்த 13வது வசனம் ஆரம்பிக்குது. பல தூதர்கள் என்ன நினைச்சுக்கிறீங்களா, ஒரு ஆள் மூத்தாப்பை முன்னாடி வந்து நினைக்கிறாங்களா, பல தூதர்கள் வந்தார்கள்னா அவர் முன்பிருப்பாரு, அவர் இறந்திருப்பாரு, இன்னொரு ஆள் அனுப்பியிருப்பார், அவர் இறந்திருப்பாரு, இன்னொரு ஆள் அனுப்பியிருப்பார், அப்படி பல தூதரா இருக்குமோ என்று நீங்கள் நினைத்தால் அப்படி இல்லைன்னு அர்த்தம் வசனம். அப்படி இல்ல, ஒரு டைம்ல தான் என்று திருக்குறான் சொல்லுது. இது அரசல்னா இலைக்கு முஸ்லிம். முதலில் 2 பேரை அவர்களுக்கு அனுப்பினோம். முதல்ல என்ன செஞ்சோம், 2 பேரை அனுப்பினோம். கையபூகுமா அந்த 2 பேரையும் பெயர் என்று சொன்னார்கள். மூன்றாவதை கொண்டு அவர்களை பலப்படுத்தினோம். 2 பேரை ஆல்ரெடி அனுப்பிட்டோம், நம்ப மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு ஆளை தூதரை அனுப்பி 3 பேர் சேர்ந்து மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 3வது நபரை கொண்டு அவர்களை வலுப்படுத்தினோம் அப்படின்னு யாசின் சூராவில் 14வது வசனத்திலே பார்க்கலாம். 3 பேரும் சேர்ந்து போய் சொன்னாங்க, காலை எல்லா இலைக்கும் முர்ஸலூன், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவங்க இடத்துல வந்திருக்கிறோம் என்று 3 பேரும் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு கட்டத்தில் ஒரு டைம்ல ஒரு சமுதாயத்துக்கு 3 தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒன்றும் குழப்பம் கிடையாது. இது அப்படி வந்திருக்கிறது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கட்டத்தில் உலக ஹுக்குமத்துக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பார். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பல தூதர் அனுப்புறது எடுத்துக்கொண்டீங்கன்னால் மூசா நபி ஹாரூன் நபி சொல்லியிருந்தோம் இல்லையா, மூசா நபி ஹாரூன் எல்லாம் தூதர் அனுப்பி வைக்கிறார். ஒரு சமுதாயத்துக்கு தான் ஒருவர் பிரச்சாரம் பண்றாரு, ஒரு பக்கவலமா இருப்பார், ஒரு எடுத்து சொல்வார், ஒரு வழியை வாங்குவார், இவர் ஒழுங்கா சொல்ல தெரியாது, அவர் எடுத்து சொல்லக்கூடிய வேலையை அவர் பார்த்துக்கிறார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் 2 பேரை அனுப்பணும் என்று திருக்குறான்ல 28வது அத்தியாயம் 34வது வசனம், 25வது அத்தியாயம் 35வது வசனம், 20வது அத்தியாயம் 29, 30, 31 வசனங்கள். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 163வது வசனம், 19வது அத்தியாயம் 53வது வசனம், 21வது அத்தியாயம் 48வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபியோடு சேர்த்து ஹாரூனை நபி அனுப்பணும்னே சொல்றான், ரசூல் அனுப்பணும்னே சொல்றான், வஹி அறிவிச்சே சொல்றான், அவருக்கு வேதத்தை கொடுத்தே சொல்றான். எப்படிலாம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி கேட்டா, இன்ன அல்ஹைனா இலைக்க கமா அல்ஹைனா இலா நூஹின் வன்னபிய்யின மின் பாதிஹி வஅல்ஹைனா இலா இப்ராஹீம வஇஸ்மாஈல வஇஸ்ஹாக வயாக்கூப வல்அஸ்பாத் வஈசா வஅய்யூப வயூனுஸ வஹாரூன் வசுலைமான். மூசா கூட விட்டுட்டான். இந்த பட்டியலை வாசிக்கும் பொழுது யார் யாருக்கு வேதம் கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வசனத்துல 463 வசனத்துல ஐயோ யூனுஸுக்கு அப்புறம் ஹாரூனை சொல்றாங்க தவிர மூசா நபியை சொல்லாமே விட்டுக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் நம்ம வகி அறிவித்திருக்கிறோம், நம்முடைய தூது செய்தி வழங்கி இருக்கிறோம் என்று ஹாரூனை நபின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான்.
1953 என்ன சொல்றான்னு கேட்டா வஹபனாலஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன் நபியா, நமது அருளால் அவருடைய சகோதரர் ஹாரூனை நபியாக அவருக்கு வழங்கினோம். சும்மா தொடக்கினா சப்போர்ட்டுக்கு நாங்க அனுப்பல, நபி ஆக்கிதான் அனுப்பல. அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், உலகம் ஆத்தினா மூசாவை ஹாரூனன் ஃபுர்கான், மூசாவுக்கு ஹாரூனுக்கு சேர்த்துதான் ஃபுர்கானை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம். மூசாவுக்கு ஹாரூனுக்கு சேர்த்து வேதத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த சொல்லணும்னு கேட்டா, குர்ஆன்ல இருந்து ஆய்வு பண்ணோம்னா 2 சமுதாயத்துக்கு 3 தூதர்களும் 2 தூதர்களுக்காக நடந்தது. இது மாதிரி எத்தனை செஞ்சா நமக்கு சொல்லப்படல. குர்ஆனில் சொல்லப்பட்ட தகவல் அடிப்படையில் ஒரு சமுதாயத்துக்கு 3 தூதர் ஒரு நேரத்தில் வந்திருக்கிறாங்க, இன்னொரு சமுதாயத்துக்கு ஒரு நேரத்தில் 2 தூதர் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி வேற எத்தனை தூதர் வந்தாலும் வேற கிடைக்கல. ஆனா அடிப்படை நம்மளா போதும். அல்லாஹ் பெரும்பாலும் ஒரு தூதர் அனுப்புவார், சில நேரங்களில் 2யோ 3யோ அனுப்பியிருக்கிறான். அது என்ன நமக்கு வரலாறு தெரியல, அப்படி நம்பினா போதும். இந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிமார்கள் இருக்கிறாங்க, நபிமார்களுக்கு மத்தியில் எல்லாம் சமமானவர்களா, அவங்களுக்கு மத்தியில் பாரபட்சம் இருக்கலாம். இது வழங்கணும்ல, எல்லா இறைத்துவம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அடிமை என்று சொல்றோம், எல்லாரும் ஈக்குவலான அந்தஸ்து பெற்றவர்களா அல்லது ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒருத்தர் குறைய அப்படிலாம் சொல்லலாமா? அதை பற்றி இந்த சரியான பார்வை என்ன என்று நிறைய பேர் குழப்பம் இருக்கு. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா அது எந்த பாரபட்சம் காட்டக்கூடாது, எல்லாம் ஈக்குவல் தான், எந்த வித்தியாசம் இல்ல என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை தூக்குறங்கிற பேர்ல மற்ற நபிக்காரங்களை மட்டம் தட்டி அவங்கள ஒண்ணும் இல்ல ஒண்ணும் ஆக மாட்டாங்கிற மாதிரி பேசக்கூடியவர்களும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம எப்படி தெளிவான பார்வை என்ன, தெளிவான முடிவு என்ன என்று கேட்டால், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது 2வது அத்தியாயத்தில் 285வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆமன ரசூல் இந்த தூதர் முஹம்மது நம்புகிறார், பிமா உன்சில இலைஹி அவருக்கு அருளப்பட்டதை அவர் நம்புகிறார், வல் முஃமினூன் நம்பிக்கையை கொண்ட மக்களும் நம்புகிறார்கள், குல்லுன் ஆமன பில்லாஹி அனைவரும் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மலாயிகத்தின் வேதங்களை வானவர்களை நம்புகிறார்கள், குத்துபிஹி வேதங்களை நம்புகிறார்கள், ஒரு ருசுலிஹி அவருடைய தூதர்களை எல்லாருமே நம்புகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு நான் ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி அவருடைய தூதர்களில் எவருக்கு மத்தியிலும் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். நம்மள அல்லாஹ் சொல்றான், தூதர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது, எல்லாம் சமந்தான். அதனால எந்த தூதர்களுக்கு மத்தியிலையும் நாம் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்று சொல்லுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 285 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நிறைய நபிமார்கள் பேரை பட்டியல் போட்டு விட்டுட்டு அதுல சொல்லி காட்டுறான். 236 என்ன சொல்றான்னு கேட்டா, கூறு நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு ஆர்டர் என்ன சொல்லணுமா, ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை நம்பினோம், கமா உன்சில இலைனா எங்களுக்கு அருளப்பட்டது குர்ஆனை நம்பினோம், கமா உன்சில இலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதையும், இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதையும், இஸ்ஹாக்கு அருளப்பட்டதையும், யாக்கூபுக்கு அருளப்பட்டதையும், அஸ்பாத் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டதையும், கமா ஊத்திய மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும், கமா ஊத்திய நபியுன மின் ரப்பிஹிம் நபிமார்களுக்கு தங்கள் இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்டதையும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லிட்டு, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் அவர்களில் எவருக்கு மத்தியிலும் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்றும் சொல்லுங்கள். நம்ம சொல்ல சொல்றோம். அல்லாஹ் என்ன செய்யணும், மூசாவுக்கு ரசூலுல்லாஹ் பாரபட்சம் காட்டலாமா, 2 அல்லாஹ்வுக்கு போயிடும், 2 இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர் பாரபட்சம் காட்ட மாட்டோம்னு சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல நம்ம சொல்லி காட்டுறான் 236. அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 84வது வசனத்திலையும் இதே மாதிரி ஏறக்குறைய கூடுதல் தன்மையாக இல்லாத ஏற்பட புலி இதுபோல நீ சொல்லு, முதல்ல நீங்கள் சொல்லுங்க, நமக்கு சொல்லப்பட்டது இது மக்களுக்கு சொல்லாம நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் சொல்றான், குல் ஆமன்னா பில்லாஹ் அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல், வமா உன்சில அலைனா எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம் என்று சொல், வமா உன்சில இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் வல் அஸ்பாத் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டதையும் நம்பினோம் என்று சொல், வமா ஊத்திய மூசா ஈசா நபியும் மின் ரப்பிஹிம் மூசா ஈசாவுக்கு நபிமார்கள் எல்லாம் இறைவனுக்கு வழங்கப்பட்டார்களே அதை நம்பினோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் அவர்களில் ஒருவருக்கு இடையிலும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், பாரபட்சம் காட்டவே மாட்டோம், எல்லாரும் சமமாக நாங்கள் ஆட்டுவோம், இந்த பாரபட்சம் இல்லை என்று சொல்லுமாறு திருமறை குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்குது. நபிமார்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது, எல்லாருமே சமந்தான் சொல்லப்படுது. அப்படி சொல்லிட்டு இன்னும் பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறது ஹதீஸ சொல்ல போறதா இருந்தா, சில ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதர் ஒரு முஸ்லீம் 2 பேருக்கும் சண்டை. என்ன சண்டைன்னு கேட்டா, அதாவது மூசாவை எல்லாத்தையும் கூட சிறந்தவர் அப்படின்னு யூதர் சொல்றாரு.
முஸ்லீம் என்றால அல்ல தோட சேர்ந்தவர் அப்படிங்கிறாரு. சண்டை நடந்தது எனக்கு பாருங்க, முஸ்லீம் என்ன கூட வாங்கி வந்தாலும் அழைச்சு விட்டாரு. என்ன சொல்ற, நீ வந்து மூசா நபி வந்து இந்த நபியோட பெரியா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன இருந்தார், முஸ்லீமா இருந்தவர் அவர் யூத சங்கத்தில் அறிஞ்சு விடுறாரு. அறிஞ்ச உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வழக்கு வருது. இந்த மாதிரி விஷயம் என்னப்பா நடந்தது, இந்த மாதிரி சொன்னாரு வாங்கி அறிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்ப சொல்றாங்க லாத்து ஹையூனி அலா மூசா, மூசாவை விட மேலா சிறப்பித்து விட்டுட்டு பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லாத்து ஹையூனி அலா மூசா, மூசாவை விட என்னை வந்து சிலாகித்து பேசுகிறார்கள். ஏன் பேசுகிறார்கள் சொல்றேன் கேட்டா ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. இன்னும் நாச அக்கூன யௌமல் கியாமா, நியாய தீர்ப்பு நாளையில மக்கள் எல்லாம் மூச்சித்து விழுவார்கள். மூச்சித்து எழுப்பப்பட்டவனே ஒரு மூச்சியாக விழுந்துருவாங்க. விழுந்த உடனே மூச்சு தெளிகிறவர்கள அக்குமாகும், அதோடு சேர்ந்து நான் வந்து மூச்சை தெளிவேன். தெரிஞ்சிட்டு காத்தவங்க சொன்னா நான் தான் முதல்ல மூச்சை தெளிப்பேன் நினைச்சிட்டு பார்த்தா எனக்கு வந்து மூசா நினைச்சிருப்பாரு. நபிலா சொல்றாங்க நான் தான் முதல்ல எந்திரிச்சு வந்தாலும் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா எனக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, அவர் மூர்த்தியாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அக்குன அவ்வளவு எஃபி, முதலில் மூர்த்தி இருந்தது நான் தான் என்று நினைக்கும் பொழுது பெய்யா மூசா பாத்திஷின் ஜானிபல் அரசு, அரசுக்கு பக்கத்துல அவர் பிடித்து கொண்டு நிற்கிறாரு. எனக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார், பழைய திட்டம் ஃபர்ஸ்ட் அவர் நிற்கிறார். இல்ல மூர்த்தியாச்சு. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முதல்ல தான் மூர்த்தியாக எந்திரிச்சுட்டாரா, அது ஏற்கனவே ஒரு மூர்த்தியாக வச்சார்ல அல்ல, அந்த கணக்கு தீர்ந்து மூர்த்தியாக நின்றார் அவரு. அது எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு அல்லா காட்டுறாரு இல்லங்க, எனக்கு காட்டுண்டாரு, மலைக்கு எல்லாம் காட்டல, மூர்ச்சித்து விழுந்துட்டாரு. இந்த மூர்ச்சித்து விழுகிற காரியம் நடந்து போயிட்டதுனால இப்ப வந்து எல்லாரும் மூர்ச்சித்து வந்து உணவு இருந்துட்டாரா அல்லது விரும்பிட்டு எனக்கு வந்து எந்திரிச்சிட்டாரு, அது எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆன்மீக விஷயம் இருந்தா கூட வகி இல்லாம சொல்ல முடியாது. இது என்ன காரணம் தெரியலங்கிறாங்க. ஆனா இது மட்டும் எல்லாம் காட்டி கொடுத்துருவாங்க. முதலில் எழுந்திருவோம் ரசூலுல்லாஹ் முன்னாடி யாருப்பா மூசா நபி விட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த சம்பவம் சஹீஹ் புகாரியில 2411, 3408, 3415, 6517, 7472 ஆகிய ஹதீசுகள்ல இந்த கணக்கில் அறிந்த சம்பவமும் மறுமையில வந்து எனக்கு வந்து மூசா நிற்பார் என்ற சம்பவமும் சஹீஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நபியோட கம்பேர் பண்ணிட்டு என்னை சிறப்பித்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இதுவாச்சும் பரவாயில்லை, இதுவாச்சும் பரவாயில்லை. இதுக்கு மேல வர்றதை பாருங்க என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது இதே சம்பவத்தை கொஞ்சம் கூடுதலான விவரத்தோட 3162 புகாரில் தான், சஹீஹுல் புகாரில 3162 அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து மூசா முதல்ல எதிர்த்துவாரு இல்லையா, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஒலா அக்கூனு இன்ன அகதன் அபுமலமின் யூனு சொல்ல மாட்டா, எவரும் யூனுசை கூட நான் சிறந்தவன் என்று நான் சொல்ல மாட்டேன். யூனுக்கு சொல்றாங்க திருக்குறான்ல ரொம்ப கண்டிக்கப்பட்டவர் யூனுஸ் நபி. இருக்கிற நபிமார்கள்லயே அதிகமாக கண்டிக்கப்பட்டவர் யாரு, யூனுஸ் நபி தான் எல்லாம் கண்டிக்கிறான். ஏன்னா அவர் வந்து கோச்சிட்டு போனாரு, பல கண்டவர்கள் சொல்லியாச்சு. அப்ப இந்த யூனுஸ் நபியை வந்து பின்பற்றாதுன்னு எல்லாம் சொல்றான். இப்படிலாம் சொல்றதுனால யூனுஸ் நபியோட தான் ரசூலுல்லாஹ் சிறந்தன்னு சொல்லலாமான்னு நம்ம நினைக்கிறோம். அதையும் சொல்லாங்க. அது உடனே குறைத்து சொல்லுவாருன்னா யூனுஸ் நபி தான் சொல்ல முடியும். அவர் வந்து அல்லாஹ்வுடைய கடுகணத்துக்கு ஆளா இருக்கிறாரு, அவரை விட என்ன நீங்க சிறப்பிக்க கூடாது, யூனுஸ் நபியை விட கூட என்னை சிறப்பிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3162 ஹதீஸ் புகாரில பார்க்கலாம். அப்ப நபிமார்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதற்கு உள்ள ஆதாரங்கள் இதெல்லாம் உள்ளது. அது மாதிரி என்ன செய்யுது கேட்டா, இன்னொரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்பினாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்துக்கு திரும்பி சந்தேகம் வரும். அல்லாஹ் கரெக்டா நம்புவோம், நிச்சயமா அல்லா இருக்கிறானே, உங்களை சோதிக்கிறானே, நம்ம இன்னும் கேட்டு பார்த்துக்கோமே, நீங்க நடக்க மாட்டாங்க சைத்தான் செய்வான், அப்படி ஒரு பயத்தை வந்து உண்டாக்குவோம். சில நேரத்தில் அது வந்து உடனே மாறிக்கணும். இது வராத யாருமே இருந்தது இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதாவது இப்ராஹிம் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, நபிகள் நாயகம் சொல்றாங்க இப்ராஹிம் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சந்தேகப்பட்டு காட்டுன்னு கேட்டாங்க, நம்ம எல்லாம் சொல்றது என்ன இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ரப்பி அருளி கைவிட்டு மூத்தாண்டார். அல்லாஹ் வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் என்பதை எல்லாரும் நம்பியாகணும். நீங்க நம்ம நானும் நபிமாரும் நம்பிதான் நம்பணும், உறுதியா நம்பணும். அவர் என்ன கேட்டார் அல்லாஹ்விடத்துல, இறைவா நீங்க இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை செஞ்சு எனக்கு காட்டு அப்படிங்கிறார். ரப்பி அருளி கைவிட்டு மூத்தா. அல்லாஹ் கேட்கிறான் கால அலம் தூமி நீ நம்பலையான்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு, பலா வளாக்கின் எத்தனை இந்த கல்வி என் இதயம் அமைதி நம்பதான் செஞ்சிருக்கிறேன், இன்னும் நல்லா சாகாகிறவன் நம்பிக்கை இல்லாம இல்ல, நீங்க நல்லா கண்டாவ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு 4 பறவை எடுத்து எல்லாம் அது இப்ராஹிம் நபி வரலாம்னு கேட்டீங்க. இன்னொரு சம்பவங்கள்லாம் நம்ம வளர்க்க போல பாயிண்ட் மட்டும் தான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நிகழ்ந்த அற்புதத்தை வந்து நம்ம இப்ராஹிம் நபி வரலாம்னு பாத்துக்கிறோம். என்ன பாயிண்ட் கேட்டா, நீ நம்பிட்டு போக அவரே கேட்டாரு,
அல்லா உயிராக்க வேண்டாம், உயிராக்க நம்பிட்டு போக வேண்டியதானங்க. இவ்வளவு பறிச்சு வச்சுக்கிறாங்க, சூரியனை படுத்து சந்திரா படுத்து நம்மளை உயிர் கொடுத்தவன் இது ரெண்டாவது கஷ்டமா அப்படின்னு போயிருக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா, நல்லா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இன்னும் உறுதிப்படுத்திக்கிறேன்னு கேட்கிறாரு. அவரை சுற்றுலா இருக்கிறாங்க. அவரே அப்படி சொன்னா நமக்குலாம் அவரே பெரிய விஷயமா. இப்ராஹிம் நபி எப்படி தனியாக பேசுகிறாங்க. இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு லேசா ஒரு சலனம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அது மனிதனுக்கு இருக்கும். இந்த தந்தைகள் எடுக்கப்பட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வரும். அதுக்கான முடிவாக எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அவருக்கு முடிவு கொடுக்கிறவனுக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு சைத்தாவில் வரும், அவருக்கு இல்லாத ஒரு சைத்தான் போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சலனங்கள் வராம யாரும் இருக்க முடியாது. இது நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நகனு அஹக்கு பிஸ்ஸக்கின் இப்ராஹிம், நான் வந்து இப்ராஹிமோட சந்தேகப்படுவதற்கு அதிக தகுதியானவர்கள். அவரே சந்தேகப்பட்டிருக்காருன்னு கேட்டா நாம சந்தேகப்படுவதற்கு அதிகமாக தகுதி இருக்குது. இது கால ரத்தியை கைமத்தொகையில் மூட்டான்னு கேட்டார அப்போ சந்தேகப்பட்டார். அதை விட நமக்கு கைப்பற்றிருக்கணும், அவருக்கு மட்டமா இருக்கலாம், அவரே பெற்றிருக்கணும், நம்மள ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு யூசுப் நபியை பற்றி பேசும்போது சொல்றாங்க, அதே ஹதீஸ்லயே சஹீஹ் முஸ்லிம்ல 4369 ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, யூசுப் பேசும்போது அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பல வருஷங்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டவங்க ரொம்ப காலம் இருந்தாரு. பல சுனிந்த சொல்ற பல வருடங்கள் ஜெயில இருந்தாரு, தங்கி விட்டாருங்க. பின்னாடி வந்து விசாரித்த பிறகு ஒரு நிரபராதிமா தெரிஞ்சு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி அவரை கூட்டிட்டு சொல்லுவாங்க. அவர் கூட்டிட்டு வாங்க, நான் வந்து அவரை விசாரிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு மன்னர் சொல்லுவாரு. ஜெயில இருந்த ஆளை போய் கூப்பிடுவாங்க, நான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாங்க தெரியுமா, நிரபராதி நிரூபிச்சு நீ கூப்பிட வேண்டாம், குற்றம் உள்ள வச்சிருக்கீங்களா, நிரபராதி என்பதை நிரூபித்த பிறகுதான் வெளியே வருவதே தவிர உன் பேருக்காக வெளியே வரமாட்டேன். நிரபரா நான் குற்றவாளியா இல்லையா நிரூபிக்கணும், அது வரைக்கும் வெளியே வரமாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு விசாரணை நடத்தி நாம பொம்பளை கொண்டு விசாரிச்சு தப்பு பொம்பளை மேலதான் இவர் மேல இனிமேல் கஞ்சா நடத்துறதுதான் வெளியே வந்தாரு. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது பொறுமையில் வந்தால் கடவுள் அவர் இருந்த ஆண்டுகளுக்கு நான் சிறையில் இருந்து தான் வெளியே வந்திருக்கார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் இருந்த அத்தனை வருஷத்துக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அழைச்சவனை எப்படா ரிலீஸ் ஆகும் தெரியாம வெயில் இருந்தாலும் தான் தெரிய வருது அனுபவம். 3 நாளுக்கு 4 வயது ஆட்டம் கொண்டு வெயில இருந்து வெளியே வர்றது பெரிய ஒரு ரிலீஸ் மாதிரி தெரியும். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உலக லபிசதி சிஜினி தூளமா லபிச யூசுபு அஜத்து தாய உலக லபிஸ்து, நான் யூசுபு இருந்த நீண்ட காலத்திற்கு நீண்ட வருடங்களுக்கு நான் சிறையில் தள்ளப்பட்டு இருந்தால் வெளியே வந்தா போய் நிரூபிச்சுலாம் சொல்ல மாட்டேன், வெளியே உண்டு போதும் என்று நான் வந்திருப்பேன். அந்த மனுஷன் ரொம்ப பெருமையா இருந்தாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை புகழ்றாங்க, யூசுப் நபியை வந்து தனக்கு மேலங்கிறாங்க. அவர் மாதிரிலாம் நான் கூட பெருமையா இருக்க முடியாது, அவர் ரொம்ப ஸ்டடியா இத்தனை வருஷம் இருந்த பிறகு கூட வெளியே ஒரு மார்க்கப்படி தப்பில்லை, வெளியே வந்திருக்கலாம். அவரு வெளியே வந்து இருக்கலாம், வராம இருக்கலாம், மார்க்கத்தில் இருந்த ஒரு மிஸ்டேக் இல்லை, ரெண்டு எது செஞ்சாலும் சுமத்திட்டு போற நான் மறுமையில பாத்துக்கிறேன்னு வந்துடலாம். அவர் பொறுமையை சொல்றாங்க. ஜெயில இருக்கிற ஒரு பெருசை தெரியல பத்தியா, இன்னும் 10 வருஷம் நாள் இருக்க குரூப் வந்து வெளியே வரும், குற்றவாளியை வெளியே வரமாட்டேன், உனக்காக சர்வீஸ் அவரை தயாராக என்று சொன்னாரு பாருங்க. அதுல வந்து அவரு ரொம்ப உறுதியா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து லூத் நபியை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லூத்துக்கு அல்ல அருள் புரியட்டு, என்ன அருள் புரியட்டு, அவர் பலமான இருக்கும் சபீல், பலமான ஒரு புரிமானத்தின் பக்கம் அவர் சாய்ந்து கொண்டார், அல்லாஹ்வின் பக்கம் உறுதியாக நின்று விட்டாரு, கொஞ்சம் கலங்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்லயே 3 பேரை பற்றியும் சிலாகித்து புகழ்ந்து சொல்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபியுடைய அவங்க சந்தேகப்பட்டதை விட நான் வந்து ரொம்ப சந்தேகப்படுறதுக்குள்ள ஆள் தான். யூசுப் நபி அளவுக்கு நான் பொறுமையான ஆள் இல்ல. இதனால காட்டுது நபிமார்களுக்கு மத்தியில் கம்பேர் பண்ணிக்கிட்டு அது மாதிரி பண்றது சப்பும் விளங்கு, இதெல்லாம் விளங்கிட்டோமா அப்படின்னு சொன்னா இதுக்கு மாற்று கருத்து உள்ள மாதிரி சில வசனங்கள் சில ஹதீஸ்கள் உங்களுக்கு வரும். ஒன்னும் குழப்பம் தேவையில்லை. அதை மாற்றாக நம்ம வந்து விளங்காதனால மாற்றமா நினைக்கிறோம். கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கணும், கொஞ்சம் ஆழமா பார்க்கணும், கரெக்டா ஒண்ணு விளங்கிடும். அது என்ன இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்துல 253வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தில்கர் ருசுலு 3வது ஜுஸு அல்ல ஜுஸு ஆரம்பம், தில்கர் ருசுலு இந்த தூதர்கள் இருக்கிறார்களே அவர்களை ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலி, ஒருவரை விட மற்றவருக்கு நாம் சிறப்பு வழங்கியிருக்கிறோம், எல்லாத்தையும் சமமாக்கல. அதான் வருகிறோம் நம்ம இல்லைன்னு இருந்துச்சுல, இப்ப என்ன வருதுன்னு கேட்டா எல்லாம் சமம் இல்ல, ஒருவரை விட ஒருவருக்கு நாம் சிறப்பளித்திருக்கிறோம். அது எப்படி சிறப்பளித்திருக்கிறோம் விவரம் கூட அல்லாஹ் சொல்றான். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு பேசியவர்களும் அல்லாஹ் யாரிடத்தில் பேசினானோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். மூசா நபிக்கு அல்லாஹ் பேசலாம், வேற யாருக்கும் நேரடியா பேசல, வஹி மூலம் ஜிப்ரீல் மூலமா தான் பேசலாம், இதயத்தில் கருத்துக்களை போட்டு எல்லாம் பேசலாம். எப்படி பேசல,
நேருக்கு நேராக பேசல, மூசா நபி இடத்துல பேசினார். அவன் சொல்லி காட்டுறான், இந்த சிறப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிருக்கிறோம், நாமளே டைரக்டா பேசி நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். ஒரு அபாபாவகம் தரஜாத், சிலருக்கு வேறு சில தரஜாக்களை அந்தஸ்துகளை நம்ம வந்து ஏற்படுத்தினோம். ஆத்தைனா ஈசபுல மரியமல் பையினார், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஏராளமான அவரு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை அற்புதங்களை நாம் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். இது வந்து 2:253 இதுல வந்து என்ன விளங்குதுன்னா, எல்லா நபியும் சமமானவர்கள் இல்லைன்னு விளங்குது, பாரபட்சம் இருக்குது அப்படிங்கிறது விளங்குது. அதே மாதிரி வந்து 17வது அத்தியாயத்தில் 55வது வசனம் சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயீல்ங்கிற சூராவுல 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புக ஆலமு பிமன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை பற்றி உமது இறைவன் நன்றாக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு, வலக்கத் ஃபல்லல்னா பஅதன் நபியின் அலா பஅதின், சில நபிமார்களை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல் ரசூலை சொன்னான், இப்ப நபியை சொல்றான். ரசூல்மார்களில் சிலரை சிறப்பித்திருக்கிறோம் சொல்றான். இங்க என்ன சொல்றான்னா, நபிமார்களில் என்ன ஒண்ணு, நபிமார்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், எல்லா நபியும் கூட இல்ல. இந்த 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, 17:55 2:253 வசனங்களும் சொல்வது என்னன்னு கேட்டா, நபிமார்களுக்கு மத்தியில பாரபட்சம் இருக்குது விளங்குது. மற்ற இதுக்கு வந்து சொன்ன சான்றுகள் என்ன காட்டுதுன்னு கேட்டா, பாரபட்சம் இல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு விளங்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது, ஒரு பழக்கமும் இல்ல. அதாவது நபிமார்களை பற்றி பேசும்பொழுது கம்பேர் பண்ணி பேசுறது பாருங்க, அதுதான் கூடாது. ரசூலுல்லாஹ்வை ஒப்பிட்டு இந்த நேரத்தில் வந்து மூசா வந்து என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா, மாட்டிருப்பாரு. ரசூலுல்லாஹ் புகழ்றவங்க பேர்ல குகையில் இருக்கும்போது மூசா நபி என்ன, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, லாத்தரசன் இன்னல்லாஹ மானாண்டாங்க, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. மூசா நபி என்ன பண்ணாரு, கடல்ல மாட்டிக்கிட்டவன எதிரி வரைக்கும் வருவாங்க, இன்னும் மழையிற அப்படின்னாரு, என்னோடு என்ன இறைவன் இருக்கான்னு சொன்னாங்க. பாத்தீங்களா ரசூலுல்லாஹோட சிறப்பமான கிராமங்க பேசக்கூடாது, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், என்னோடு தனிந்து பேச சொன்னாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு சொன்னாங்க, நம்மோடு இறைவன் இருக்கிறான் எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மூசா நபி என்ன பண்ணாரு, சுயநலமாக என்னோடு இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டாரு. அதனால ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க. சில பயான்கள்ல உலமாக்கள் பேசுவதை நம்ம பரவலே கேட்டிருக்கோம், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஒரு தடவை நம்மோடு சொன்னாலும் ஏராளமான தடவை என்னோடு சொல்லியிருக்காங்க. என்னோடு என் இறைவன் இருக்கிறான் சொல்ல வந்து இறையத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திருக்காங்க. ஒரு இடத்துல அப்படி நீங்க காட்ட முடியும். மூசா நபி நம்மோடு சொல்லி நிறைய தடவை பயன்படுத்தியிருக்கிறார். அதனால இதெல்லாம் ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, மூசா நபி இவ்வளவு அழகா சொன்னாரு, இவரு இப்படி சொன்னாரு, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு சிறப்பிக்கிறது கூடாது. என்ன நமக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வா எந்த சிறப்பை கொடுத்ததாக குர்ஆன்ல சொல்றானோ, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக எந்த சிறப்பு ஒருவருக்கு இருக்குன்னு சொல்றாங்களோ, அந்த சிறப்பை சொல்லி காட்டி இந்த சிறப்பு இவருக்கு தான் இருக்குது, இது வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை தூதரும் அல்லாஹ்விலிருந்து வந்த வகையை மறைக்கல. எவரால் மறைச்சா நீங்க சொல்லுவீங்களா, மறைக்கல. இந்த உலகத்தில் ஏராளமான துன்பங்கள் அனுபவிச்சாங்களே, அதுக்காக தளர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் தளரல, யாரும் தளரல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளரல, ஒரு தூதரும் தளரல. வந்த வகையை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப உலகத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் தூதரா இருக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் ஆக்குறவங்களா இருந்தாங்க. அந்த இடத்துல வேற ஒரு ஆள் ஆக்கிருந்தா அவரையும் அல்லாஹ் ஆக்கிருப்பான். அல்லாஹ் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவனா சின்ன வட்டம் போட்டு கொடுத்தான். அதனால அதுக்குள்ள இருந்தார். மூசா நபிக்கு ஒரு சின்ன சமுதாயத்தை போட்டு கொடுத்து இதுக்குள்ள பாத்துக்கிட்டா, அதுக்குள்ள ஒரு பாத்துக்கிட்டாரு. ஈசா நபிக்கு ஒரு மனிதா இதுக்குள்ள பாத்துக்கிட்டாரு. இவங்களும் பெரிய வட்டத்தை எல்லாம் போட்டுட்டான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் ஒருவரை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அவர் எல்லா வகையிலும் தகுதியா, நம்ம தகுதி மாதிரி நம்ம தேர்வு மாதிரி எடுத்துக்க கூடாது, கரெக்டா அல்லாஹ் தேர்வு செய்வான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலா ஈசா நபி அல்லாஹ் அந்த இடத்துல நியமிச்சிருந்தான்னு சொன்னா அவரும் இதே மாதிரி அழகா பண்ணிருப்பார். அந்த இடத்துல மூசா நபியை உலக நபியா அல்லாஹ் ஆக்கியிருந்தான்னு சொன்னா அவரும் இதே மாதிரி தான் பண்ணிருப்பார். அவரும் பயந்துட மாட்டாரு, அவரும் விளம்ப மாட்டாரு, அவரும் தீய செய்யறதுக்கு அஞ்ச மாட்டாரு, அவரும் கரெக்டா தான் பண்ணிருப்பாரு. இப்படி எந்த அல்லாஹ்வுடைய செலக்ஷன்ஸோட நம்ம ரப்ப இல்லைங்க. பாகுபாடு காட்டினீங்கன்னா தகுதி இல்லாத திறந்துட்டான்னு வந்துடும். 100% எல்லாரும் தகுதியானவர்களா இருந்தார்கள், அதை நம்ம நம்பணும். அந்த பாடம் வச்சுதான் காட்டக்கூடாது. எல்லா தூதர்களுமே வகியைத்தான் சொன்னார்கள், எந்த வகியை மறைக்கல, சொல்லும் போது ஏற்படக்கூடிய இன்னல்களுக்காக வேண்டி வழங்கிடல, மார்க்கத்தை காவு கொடுத்துடல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, காம்ப்ரமைஸ் கொள்கையில காம்ப்ரமைஸ் வச்சுக்கல, அப்படிங்கிற மாதிரி கொள்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான். யாரும் அவங்க கொடுத்த ஏரியாவோட கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆளு சின்ன பாண்டிச்சேரி முதலமைச்சர் பாண்டிச்சேரி மட்டும் பாப்பாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பாப்பாரு, பாண்டிச்சேரி சின்ன அதுக்கு என்ன பண்றது, அவர் கொடுத்தது அவ்வளவுதான். பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட நம்ம மெட்ராஸ்ல பாதி கூட இருக்காது, அதுக்கு ஒரு மாநிலம், அதுக்கு ஒரு முதலமைச்சர் கூட, தமிழ்நாடு அதோட பெருசா இருக்குது. அப்ப வந்து இது மாதிரி உள்ளதுதான். அந்த மாதிரி எல்லாம் நியமிச்சு விட்டார். அவர் அந்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சாரு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். நபிமார்கள் பத்தியில் இந்த மாதிரி பாரபட்சம் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணி எந்த காலம் பேசக்கூடாது. எந்த நபி பேசுறாண்டாலும் ஈசா நபிக்கு இந்த சிறப்பை கொடுத்தான்னு நிறுத்திக்கணும். நபிகள் நாயகத்துக்கு இந்த சிறப்பை கொடுத்தான்,
அதாவது நபிகள் நாயகத்துக்கு கொடுத்த எத்தனை சிறப்புகள் மற்ற நபி கொடுக்கல, மற்ற நபி கொடுத்த எத்தனை சிறப்புகள் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கல. எல்லா சிறப்பும் உங்களுக்கு தான் நினைக்க கூடாது. இப்ப தந்தை இல்லாமல் பிறக்குவது வந்து எவ்வளவு பெரிய சிறப்பு. மனித விந்து அவருக்கு இல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு தூய்மை தானங்க. விந்துல இருந்து பிறக்கிறதை விட ஒரு எக்ஸ்ட்ராவான மூலப்பொருளை பெட்டியில தூய்மையா போயிருல, அப்படியான தூய்மையில ஒரு பிறந்திருக்காருன்னு சிறப்பு ரசூலுல்லாஹ் கொண்டா. வேற யார் அதை கொடுத்தா இல்ல, அவ்வளவுதான். அதை அவருக்கு கொடுத்தா நம்பிட்டு போங்க. அதுக்காக வேண்டி இவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவங்க வேற ஒண்ணு கொடுத்தோம், உலகத்துல நம்பியாக்கணும், அந்த சிறப்பு சொல்லிட்டு போக வேண்டியதான். இவங்களுக்கு என்ன பண்ண, உலகளாவிய மார்க்கத்தை ஆக்கணும், கேமரா வரைக்கும் அவங்களுடைய வேதத்தை பாதுகாத்து வச்சா அது மாதிரி எவ்வளவு சிறப்புகள் இவங்களுக்கு இருக்கிறது. இப்படி நம்ம சொல்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. இப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாருங்களேன், குர்ஆன்ல சொல்றான், குல் சதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான், இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்றுங்க. இப்ப என்ன வழங்குது, இப்ராஹிம் தான் நம்ம நபிகள் நாயகத்துக்கு முன் வழிகாட்டியும் வழங்குது. இந்த சிறப்பை ஒத்துக்கணும். நபிகள் நாயகம் யாரைத்தான் ஃபாலோ பண்ணணும், இப்ராஹிம் நபியை தான் பின்பற்றணும், அது வழங்குது. நம்மள கூட தொழுகையில நீங்க துவா செய்றீங்க, என்ன துவா செய்றீங்க, அத்தஹியாத்துல ஸலவாத் செய்றீங்கல்ல, ஸலவாத்துல துவா தானே, என்ன துவா செய்றீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இது என்ன அர்த்தம், தொழுகைக்குள்ள இருந்து கொண்டு நம்ம இந்த பிரார்த்தனை பண்றோம், இறைவா நீ முகமது நபிக்கு அருள் புரிவாயாக. இது அர்த்தம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. எது மாதிரி அருள் புரியணும் தெரியுமா, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்த மாதிரி எங்களுக்கு மண்ணுன்னு கேட்கிறோம். இது யாருக்கு கூட இப்ப இந்த விஷயத்துல இப்ராஹிம் நபி மிஞ்சி போயிட்டாரு. நபிகள் நாயகத்துக்கு கேட்கிற துவாவை எப்படி கேட்கிறோம்னு கேட்டா, இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு அருள் புரிஞ்ச, அவருக்கு பண்ண அருள் யாருக்கு கொடுக்கலைங்க, அவருடைய ஒவ்வொரு செயலையும் நமக்கு மார்க்கமாகிட்டு போயிட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இப்ராஹிம் நபி பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின காபாலாம் ஹஜ் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைக்காக தோன்றின ரம்சம் கல்யாணி புனித நீராக இன்னைக்கு முஸ்லீம்களால் கருதப்படுகிறது. அவருடைய போய் சைத்தான கல்ல எறிஞ்சாங்க, நம்மளுமே எல்லாம் சைத்தான பார்க்காமயே கல்ல எரிந்து சொல்றான். அவர் முன்னாடி ரெண்டு மலைக்கு மத்தியில் ஓடினதுக்காக நீனு ஓடுங்கிறான். அல்ல அவர் எப்படி இருக்கிற கேரண்டி அல்ல அந்த அந்தஸ்து கிரேடு கொடுத்துருக்கான்னு பாருங்க. சபா மருவாவுக்கு பத்தியில் அம்மா ஓடுச்சு அவருடைய மனைவி, அதுக்காக நீனு ஓடு நம்மளை. அப்ப எவ்வளவு கிருபன் பாருங்க, அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வந்து மார்க்கமாக்கி வச்சுட்டாங்க. அவர் பிள்ளையாருக்கு போய் கடைசியில் ஒரு ஆட்டை கொடுத்தாங்கல்ல, நரபலியை தடுக்கிறதுக்காக வேண்டி நம்மளே யாருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் நமக்கு மார்க்கமாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள், இந்த மாதிரி சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இத்தகல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் வந்து அல்லாஹ் வந்து உற்ற நண்பராக உற்ற தோழராக ஆக்கிவிட்டான் என்றெல்லாம் நம்ம வந்து குர்ஆன்ல பாக்குறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மற்ற நபிமார்களோ என்னன்னா எல்லாரும் சமமான முறையில் தான் பணியாற்றினார்கள். யாரும் அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் வைக்கல, யாரும் அல்லாஹ்வுக்கு எந்த துரோகம் செய்யல, எல்லாம் ஈக்குவல் சொல்லணும். அதே நேரத்தில் ஒருவருடைய சிறப்பை சொல்லும் பொழுது கம்பேர் பண்ணி சொல்லிடக்கூடாது. என்ன பெரிய ஈசா உங்களுக்கு நிற்பாரா கேட்கக்கூடாது. அது கிறிஸ்தவர்கள் ஈசா நபின்னு சொன்னாலும் அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மரியாதை இதயத்தில் இருக்கணும். அவங்க வந்து கடவுள் மகன் சொல்லி இருக்கலாம், அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கடவுள் மகன் சொல்றதுக்காக உங்களுக்கு ஈசா நபி மேல வெறுப்பு வரக்கூடாது. ஈசா நபி யாரு, அவரும் இறைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர். அவரை விளங்காம அல்லாஹ்வுடைய கடவுளுடைய குமாரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க குமாரன் சொன்னதுனால அவர் கூட செஞ்சாரா, அவர் தூதரா குறை வச்சுட்டு போயிட்டாரா, அப்படி யோசிச்சு பார்க்கணும். அதனால ஈசா நபியோடவோ மூசா நபியோடவோ யூனுஸ் நபியோடவோ இப்ராஹிம் நபியோடவோ எந்த நபியோடவோ நபிகள் நாயகத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு காப்பு பொறுமையில அவங்க அடிக்க முடியாது, பேசக்கூடாது. பொறுமையில எல்லாரும் அது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் இல்லட்டாங்க, என்னையோட யூசுப் பொறுமைட்டாங்க. யூசுப் நபி அவங்கள சொல்லிட்டா சொல்லிக்கிறான். அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்ன சிறப்புகளை நாம் சொல்லலாம், என்ன நாமளாக சிறப்பிக்கல அல்லாஹ் சொல்றோம். என்ன சிறப்பு, மூசா அல்லாஹ்வோட பேசினா அதையும் சொல்லலாம். இது ரசூலுல்லாஹ் கிடைக்காத சிறப்பு, அல்லாஹ் கொடுத்துட்டா. அதுக்காக உங்களுக்கு ஒண்ணும் இல்லை நினைச்சுக்க கூடாது. இவங்களுக்கு வேற சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். மக்காம மஹமூதுல்லா அல்லாஹ் எழுப்புவான்னு சொல்றான். அசா ரப்புக்க ஐயபாசக மக்காம மஹமூதா, புகழுக்குரிய ஒரு இடத்தில் மறுமையில தனி அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் எழுப்புவாங்கிறான். இது வேற யாருக்கு அல்லாஹ் வந்து கொடுக்கல. இன்னும் ஆத்திராக்கள் கௌசருங்கிற ஒரு தடாகத்தை உமக்கு தந்தவர் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல. கௌசருங்கிற தடாகத்தை தந்தவன்னு சொல்றான், மறுமையில மஸ்டர்ல கொடுப்பான். இப்படியான சில கிரேடுகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கன்னா அதை நாம் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்புகளை சொல்லணும். ஆனா எப்படி சொல்லக்கூடாது, எல்லாமே உங்களை மத்தெல்லாம் மத்தம் கூடாது. எல்லாம் 100க்கு 100 உங்கதான், பாக்கி எல்லாம் ஃபெயில்ன்ற கூடாது. எல்லாம் 100க்கு எல்லாம் 190 தான், எல்லாரும் 10 எல்லாம் குறைச்சா வச்சுக்கலாம். 100% உள்ள 50 சிறப்பு எல்லாரும் கொடுக்கல. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து நபிமார்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப இப்ப நபிமார்களை பற்றி கம்பேர் பண்ற விஷயத்துல அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நபிமார்கள் எல்லாம் மனிதரா வந்தார்கள் சொன்னோம். மனிதராக தானே வந்தாங்க, சாப்பிட்டாங்கன்னு சொல்றோம், குடும்பம் நடத்தினாங்கன்னு சொல்றோம், மற்ற மனிதர்கள் செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்கன்னு சொல்றோம். அப்படி ஒருத்தர் வந்துகிட்டு நான் இறை தூதர்னா எப்படி உலகம் நம்பும்? நான் எல்லா வகையிலும் உங்களை மாதிரி நான் இருந்தேன்னு சொன்னா என்ன எப்படி இறை தூதர் நம்புவாங்க? நான் இறை தூதர் சொல்றேன்னு வச்சுக்கிறேன் ஒரு பேச்சுக்கு, எல்லா வகையிலும் உங்களை மாதிரி நான் இருக்கிறேன், ஏத்துக்குறாங்களா?
இறை தூதர்னா எப்படி ஒரு மனுஷன் நம்புவான்? வானத்துக்கு இறங்குங்க, எங்களை மாதிரி தாய் தந்தைக்கு பிறந்து எங்களை மாதிரி சின்ன பிள்ளைல நாங்க செய்யற எல்லாம் நீங்க செஞ்சு எங்களுக்கு அந்த மாதிரி வளம் இருக்கிற, அப்ப எப்படி நாங்க இறை தூதர் ஏத்துக்கிறது காத்தாங்க இல்லையா? அதுக்காக வந்து எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா சில அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். நபிமார்கள் நம்பும் பொழுது, நபிமார்கள் வரலாறு நம்பும் பொழுது சில அற்புதங்களை பற்றி நம்ம நம்பணும். அற்புதம் என்ன, எந்த அளவுக்கு செய்ய முடியும், அற்புதம் கொடுத்ததுனால அவர்களுக்கு மனிதத்தன்மை விடுபட்டு போயிடுச்சா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த இது அற்புதங்களை கூட சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சகோதரர் பேர் வந்து பார்த்த சாரதிங்கிற ஒரு சகோதரர் அமெரிக்காவில், ஆமா அமெரிக்காவில தான் அவர் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி பார்த்த நிகழ்ச்சி அருமையா இருக்குது, ஆனா நபிமார்கள் மனுஷனா தான் வந்தான்னு சொன்னீங்க, அப்ப மனுஷன் இப்படி நம்புவான், அத்தாட்சி இல்லாம இப்படி நம்புவான், ஆதாரம் வேணும்ல அப்படின்னு கேட்டாரு. நாளைக்கு பாருங்க அந்த நிகழ்ச்சியில வரும்போது பதில் சொல்லிடுவோம். எதுக்கு தரேன்னு கேட்டா அந்த மாதிரியான சந்தேகங்கள் வரக்கூடாதுக்காக வேண்டி நாளைக்கு அந்த அற்புதங்களை பத்தின பார்வையும் பார்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இறை தூதர்களை பத்தி வேற ஏதாவது முடிச்சு நம்ம வரலாறுக்குள்ள இறங்கிடுவோம். சரியா? அடிப்படை தான் தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.